ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படி என்ற இந்த மொடியூல்ல இருக்க போற மல்டி லெவல் ஷெடியூலிங். இந்த மல்டி லெவல் ஷெடியூலிங் என்ன, ஏன் இதை யூஸ் பண்ணி கொள்றோம்ன்ற மாதிரி தனித்தனியா நிறைய கான்செப்ட் எப்படி நாங்கள் இதை பார்த்துட்டு வர போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ செஷன்ல நாங்க கவர் பண்ணியிருந்த நிறைய விஷயங்கள் ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல இந்த பிளேலிஸ்ட்ல நாங்க பார்த்து கொண்டு வர ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற மொடியூல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, അതിന്റെ டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் நாங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் சர்வீசஸை பற்றி பார்த்திருந்தோம். ப்ரொவைடிங் யூசர் இன்டர்ஃபேசஸ், அதுக்கப்புறம் நாங்கள் மேனேஜ்மெண்ட்ஸ் பார்த்திருந்தோம். மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், நிறைய டைப்பான மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பார்ட் தான் லாஸ்டா நாங்க பார்த்திருந்தோம். ஆர்டர்ல எல்லா மேனேஜ்மெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரைக்கும் ஸோ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டை லாஸ்ட் டாபிக்கா நாங்க பார்க்க போறது ப்ராசஸ் ஷெடியூலிங் அல்கோரிதத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அதுவும் இப்ப 2-3 வீடியோ சீரீஸுக்கு முதல்ல இருந்து வருவமா இருந்தா FCFS அல்கோரிதம் பற்றி பார்த்திருந்தோம், SJF அல்கோரிதம் பற்றி பார்த்திருந்தோம், பிரியோரிட்டி பேஸ் அல்கோரிதத்தை பற்றி பார்த்திருந்தோம், லாஸ்டா ரவுண்ட் ரோபின் அல்கோரிதத்தை பற்றி பார்த்திருந்தோம். இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது மல்டி லெவல் ஷெடியூலிங் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ மல்டி லெவல் ஷெடியூலிங் அப்படின்றா என்னவா இருக்கும், அதை பற்றி நாங்கள் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கிறபடி மல்டி லெவல் ஷெடியூலிங் அப்படின்றது நிறைய ஷெடியூலிங்கை அடிப்படையாக கொண்டிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்க பார்த்துட்டு வரோம். எங்கட மொபைல் போனே எடுப்போம். எங்கட மொபைல் போன் எடுப்பமா இருந்தா எங்கட மொபைல் போனுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்கலாம்னு சொன்னா 2-3 ஆக்டிவிட்டி சொல்றோம். ஒன்று வந்து எங்கட மொபைல் போன்ல வீடியோ கேம்ஸ் வந்து விளையாடலாம். அந்த வீடியோ கேம்ஸை பொறுத்த மட்டும் என்ன நடக்கும் என்று சொன்னால் அதுல சில வீடியோ கேம் வந்து ப்ரியாரிட்டி கூடினது. ஒன்று சும்மா நோட் பண்றதுல பப்ஜி என்ற கேம் வந்து இருக்கு. இதை விட ஃப்ரீ ஃபயர் என்று சொல்லி ஒரு கேம். ஓகே, ஃப்ரீ ஃபயர். ஸோ நான் இதுல FF அப்படின்னு நோட் பண்றேன். அடுத்த பார்த்தோம்னு சொன்னா நார்மலா கோல் கதைக்கலாம். இந்த கோலை பொறுத்த மட்டும் நிறைய நாங்கள் என்ன செய்யலாம்னா நார்மல் கோல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதை விட நாங்க வாட்ஸ்அப்ல கோல் கதைக்கலாம், அதை விட வைபர்ல கோல் கதைக்கலாம். ஸோ இதை விட நிறைய இருக்கு. நீங்க இன்ஸ்டாகிராம்ல மெசேஞ்சர்ல சொல்லி நீங்க பார்த்துக்கிட்டு போவீங்க. பட் இந்த 3 தான் எக்ஸாம்பிளுக்கு இருக்கு. ஸோ இது வந்து வாட்ஸ்அப்ல, இது வைபர். அப்ப இந்த ப்ரொசஸை நாங்கள் ஒழுங்குபடுத்திக்க என்ன செய்யணும்? FCFS பாக்குறதா, SGF பாக்குறதா, பிரியோரிட்டியை பாக்குறதா, இதை பாக்குறது. ஸோ இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட ப்ரொசஸ் எங்களுக்கு வரையில நாங்க மல்டி லெவல்ல தான் இதை செய்ய வேண்டி வரும். எப்படி பார்த்தாலும் எங்கட கம்ப்யூட்டருக்கு வந்து எதுக்கு ப்ரியோரிட்டி கூடவா இருக்கு வேண்டாம், இந்த கோல். நீங்க கேம் விளையாடுறத விட ஒரு மொபைல் போனுக்கு கோல் தான் முக்கியம். அது ஒரு ஃபங்க்ஷனல் ரிக்யர்மெண்ட். ஸோ ஒரு கேமையும் கோலையும் ரெண்டையும் ஒப்பீடு செய்யக்குள்ள எதுக்கு முன்னுரிமை கூடவா இருக்கு வேண்டா, எப்பவுமே வந்து கோலிங் அப்படின்ற இவருக்கு தான் முன்னுரிமை கூடவா இருக்கு. ஸோ இது ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணிக்க உங்களுக்கு என்ன அல்கோரிதம் மாதிரி இருக்குமெண்டா பிரியோரிட்டி பேஸ் அல்கோரிதம், அதாவது கோலுக்கு தான் முன்னுரிமை. இந்த கோல் கதைக்கிற இந்த டைம் எடுப்பமா இருந்தா நார்மல் கோல், வாட்ஸ்அப் கோல், வைபர், இந்த மூன்றுக்குள்ளயுமே நாங்கள் ஏரை பார்ப்போம்னு சொன்னா ஏர் முதலாவதா வரையினமோ அந்த கோல் தான் எங்களோட போனுக்கு வரும். ஜென்ரலா நான் கதைக்கிறேன். அப்ப யாராவது நார்மல் கோல் எடுத்தா நார்மல் கோல் தான் முதலாவது வரும், வாட்ஸ்அப் கோல் எடுத்தா வாட்ஸ்அப் கோல் தான் முதலாவது வரும், வைபர் வந்தா வைபர் தான் முதலாவது வரும். அதுல எந்த கோல் நீங்க ஆன்சர் பண்ண போறீங்கன்னு நீங்க சூஸ் பண்ணலாம். சோ இந்த 3 பேரையும் தனியா நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னு சொன்னால் FCFS அல்கோரிதம் அப்படின்றதான் ஒர்க் ஆகுது. ஸோ FCFS என்றது வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். அப்ப ப்ரியோரிட்டி பேஸ் அல்கோரிதம் இருக்கு, FCFS அல்கோரிதம் இருக்கு. இது ரெண்டுமே இங்க ஒர்க் ஆகுது. அதுக்காக இந்த ரெண்டும் தான் வேலை செய்யணும் இல்லை. ரவுண்ட் ரோபின் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி SGF யூஸ் பண்ணலாம். இப்படி ஒரு போன் யூஸ் பண்றோம்னு சொன்னா நிறைய விதமான அல்கோரிதத்தை மிக்ஸ் பண்ணித்தான் ஒர்க் பண்ணும். தனியா FCFS-ஐயோ SGF-ஐயோ வச்சு ஒர்க் பண்ணாது. நிறைய அல்கோரிதம் மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். இப்ப கிட்ட CPU என்று சொல்லிக்கல நிறைய கம்பெனிகள் CPU ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்று சொல்றது ஆப்பிள் என்ற கம்பெனி வந்து அவையின் ஆப்பிள் சிப் M1 M2 M3 என்று ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதை விட பார்த்தோம்னு சொன்னா நாங்க நார்மலா யூஸ் பண்ணி கொண்ட லேப்டாப்ஸ்ல வந்து இன்டெல் என்று சொல்லி ஒரு இது இருக்கு. இதை விட பார்த்தோம்னு சொன்னால் குவாட் கோர்ன்னு சொல்லியிருக்கோம், மோட்ரோலா, நிறைய டைப்ஸ் ஆன கம்பெனிஸ் வந்து எல்லாம் சைரிக்ஸ் என்ற கம்பெனி இருக்கும். தென் அவையின் CPU இருக்கு. இந்த CPU எல்லாம் எப்படி அதை ஒழுங்குபடுத்து அந்த ப்ரொசஸ் என்று ஒரு நாளுமே வெளியில சொல்ல மாட்டேன். பிகாஸ் അതിന്റെ அவையின் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. மல்டி லெவல் ஷெடியூலிங்குக்கான எக்ஸசைசஸ் எங்களுக்கு குறைவா இருக்கும். பிகாஸ்
நாங்க ரவுண்ட் ரோபின் எஃப்சிஎஃப்எஸ் எஸ்ஜிஎஃப் எல்லாமே நாங்க கால்குலேட் பண்ணி கான் சார்ட் எல்லாம் ட்ரோ பண்ணி பார்க்கலாம். ஆனா மல்டி லெவல்ல நாங்க அப்படி செய்ய போறது இல்லை. மல்டி லெவல்ல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு தேவை. எதை செய்ய வேணும், எஃப்சிஎஃப்எஸ் எஸ்ஜிஎஃப்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வேண்டி இருக்கும். ஸோ மல்டி லெவல் ஷெடியூலிங் அப்படின்றத நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு இமேஜ் ஒன்று நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்க இந்த டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இமேஜ் தான் எங்களுக்கு எல்லா விதமான ஆக்டிவிட்டியையும் மென்ஷன் பண்ணி இங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல நாங்க மல்டி லெவல் ஷெடியூலிங் அப்படின்ற இந்த இமேஜ் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மல்டி லெவல் ஷெடியூலிங் அப்படின்றது எங்களோட ப்ரொசஸை வந்து ப்ரியோரிட்டி அடிப்படையா வச்சுக்கொண்டு நாங்க டிவைட். எப்பவுமே சிஸ்டம் ப்ரோசஸ் தான் வந்து இனிஷியலா இருக்கும். பிகாஸ் ஒரு மொபைல் போன் சொல்லிக்க கோல் கதைக்கிறது தான் அது ஃபங்க்ஷனல் ரிக்யர்மெண்ட். ஸோ மொபைல்ல கோல் கதைக்கிறதுன்றது சிஸ்டம் ப்ரோசஸ் முக்கியம். அதுக்கப்புறம் யூசரோட இன்டராக்டிவ் ப்ரோசஸ், ஒவ்வொரு ப்ரோசஸும் இன்னொரு ப்ரோசஸோட தொடர்பா இருக்கு, நீங்கள் அதை பார்ப்பீங்க. இன்டராக்டிவ் எடிட்டிங் ப்ரோசஸஸ், ஒவ்வொரு தொடர்புகள் தனித்தனிய ப்ரோசஸுக்கு இடையில இருக்கும். சேம் டைம் எடிட்டிங் ஒன்றை ஒன்று வந்து மாற்றி அமைக்கிறதான ப்ரோசஸ். பேட்ச் ப்ரோசஸிங், அதாவது குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு சேர்த்து எல்லாத்தையும் செய்யலாம் என்று சொல்லி அது வந்து கலெக்டிவா போய் கொண்டிருக்கும். லாஸ்டா நாங்கள் அதை எடிட் பண்ணலாம். தென் ஸ்டூடெண்ட் ப்ரோசஸ் அப்படின்றது ஜஸ்ட் நாங்கள் சின்ன சின்ன வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் அப்படியான எடிட்டிங்கை வந்து லாஸ்டா தான் அது வந்து ப்ரியோரிட்டியா எடுத்துக்கொள்ளும். இப்படி நாங்க வேற வேற லெவல் கியூவா டிவைட் பண்ணி நாங்க இந்த மல்டி லெவல் ஷெடியூலிங் அப்படின்றத கன்சிடர் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல மல்டி லெவல் ஷெடியூலிங்கை இந்த இமேஜ்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிஸ்டம் ப்ரோசஸ், இன்டராக்டிவ் ப்ரோசஸ், இன்டராக்டிவ் எடிட்டிங் ப்ரோசஸ், பேட்ச் ப்ரோசஸ், ஸ்டூடெண்ட் ப்ரோசஸ். ஸோ ஹையஸ்ட் ப்ரியோரிட்டியில இருந்து லோவஸ்ட் ப்ரியோரிட்டி மட்டும் எங்களோட இந்த மல்டி லெவல் ஷெடியூலிங் அப்படின்றத நாங்க இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்திருந்தோம் மல்டி லெவல் ஷெடியூலிங் அப்படின்ற என்ன, இதை நாங்க எப்படி வியூ பண்ணலாம், அதோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, தென் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் என்னன்னு பார்த்திருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ செஷன்ல இன்னொரு கான்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.